தமிழ்நாட்டு களத்தில் முருகன் அப்படிங்கிறத வச்சு இங்கே பலவிதமான கருத்துகள் உருவாகிக்கிட்டே இருக்குது. இப்போ சீமானும் முருகன் தானங்க பேசுகிறாரு, திமுகவும் முத்தமிழ் முருகன் தானங்க பேசுது, இவர்களும் முருகன் பக்தர்கள் மாட தானங்க பேசுகிறாங்க. என்னங்க இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசு இந்து சமணத்தினுடைய அமைச்சகத்தின் பெயரிலேயே முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறத போட்டாங்க. இப்போ முருகனுக்கு இங்கே ஒரு ஓட் பேங்க் இருக்குது. ஓட் பேங்கையும் தாண்டி முத்தமிழ் முருகன் மாநாடுக்கும் இவர்கள் கூட்டக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டுக்கும் நிறைய பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி எதிர்க்கிறோன்னு திரும்ப திரும்ப திமுக சொல்ல வேண்டிய அவசியமும் தமிழக அரசு எச் ராஜா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? திருவள்ளுவருக்கு விழா எடுங்க, தமிழர் மூதாதைகளுக்கு விழா எடுங்க, அதே மதுரையில் வேற ஒரு ஐயனாருக்கு ஏதாவது விழா எடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகளை நம்ம இங்கே என்ன விஷயத்தை ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப உற்று நோக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக இந்த மாநாட்டில் கலந்துக்க போதா, அதிமுக இதை ஆதரிக்கிறாங்களா, சீட்டுக்காக கூட்டணியை உடைக்கிற மனநிலை கொண்டதான் திரும்ப அல்ல. ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனையால் ஒரு முக்கியமான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பலமிழந்து நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் தொடர்பாக இன்று விவாதிக்க இருக்கிறோம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோ. இப்போ சமீபத்திய அரசியல் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இப்போ முருகன் மாநாடு நடக்க இருக்கிறது, இந்து முன்னணி நடத்த இருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? இந்த அடிப்படையில் இந்த முருகர் மாநாடு அப்படிங்கிறது அப்பட்டமான ஒரு அரசியல் மாநாடு, அரசியலுக்காக தான் அவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒரு அமைப்பு நடத்துகிறாங்க அப்படின்னும் போது தடை பண்ண முடியாது, ஏன்னா அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து பரப்புற சுதந்திரம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அரசியல் ரீதியாக நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குங்க. ஏன்னா தமிழ்நாட்டு களத்தில் முருகன் அப்படிங்கிறத வச்சு இங்கே பலவிதமான கருத்துகள் உருவாகிக்கிட்டே இருக்குது. ஒரு கடைசி ஒரு 10 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் அப்படிங்கிறது தொடர்பாக தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, குறிப்பாக சீமான் போன்றவர்கள் முருகன் தமிழ் கடவுள் அப்படிங்கிறத முன்னெடுத்தாங்க. இன்னும் 8% ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க. அவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேல் யாத்திரை அப்படிங்கிறது பேரில் எல் முருகன் அவர்கள் பாஜகவின் தலைவராக இருக்கிற பொழுது ஒரு முயற்சி எடுத்தார். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எடுபட்ட மாதிரி ஒரு தோற்றம் இல்லை. அதன் பிறகு 2024 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாகவே 2021 ஆண்டு காலகட்டத்தில் வேலை கையில் பிடிச்சு மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளிப்படையாகவே நின்னார். அதன் பிறகான காலகட்டங்களில் திமுக அதை தொடமாட்டாங்கன்னு நினச்ச போது தான் திமுக அரசு இந்து சமணத்தினுடைய அமைச்சகத்தின் பெயரிலேயே முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறத போட்டாங்க. ஒரு அரசாங்கம் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். நாளைக்கு எந்த கட்சி ஆட்சி காலம் கூட ஒரு அரசு அதை பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போது அதையும் தாண்டி தமிழக அரசு அதை பண்ணாங்க அப்படின்னா, அப்போ முருகனுக்கு இங்கே ஒரு ஓட் பேங்க் இருக்குது. ஓட் பேங்கையும் தாண்டி முருகனை இந்துத்துவமயப்படுத்தி விடுவார்கள். அவர்களை இந்துத்துவமயப்படுத்தாமல் முருகனை தன்மயப்படுத்த வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வேணால் திமுக அரசு பண்ணதை நம்ம சரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த நேரத்தில் திமுக கூட்டிய அந்த முருகன் மாநாடுங்கிறது ஒரு ஒப்புக்காக, அது ஒரு பேச்சுக்காக, மற்றவங்களாம் பண்ணுறாங்கிறதுக்காக பண்ணாங்கனாலும் அப்படியாச்சும் பண்ணாங்களே அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே சமயம் அந்த முத்தமிழ் முருகன் மாநாடுக்கும் இவர்கள் கூட்டக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இப்போ ரெண்டுமே முருகன்ற மாதிரி தெரியும். இப்போ சீமானும் முருகன் தானங்க பேசுகிறாரு, திமுகவும் முத்தமிழ் முருகன் தானங்க பேசுது, இவர்களும் முருகன் பக்தர்கள் மாநாடு தானங்க பேசுகிறாங்க. என்னங்க இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினருக்கு எதிராக இவர்களை நிலைநிறுத்தக்கூடிய, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர்களை அணிதிரட்டக்கூடிய வேலைகளை செய்வது பாஜக. அதை இந்து முன்னணி ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க. அப்போ இந்த வேலையை நம்ம சொல்லணும். இவர்கள் பண்ணுறதுக்கும் இவங்க பண்ணுறதுக்கும் வேறுபாடு இருக்குங்க. அங்கே அதை சரி தப்புன்றதுக்கு நம்ம போக வேண்டாம். அங்கே இதை உண்மையிலேயே முருக பக்தர்கள் அங்கே போக மாட்டாங்க, அதுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குது, அவங்க பண்ணுறது உண்மையான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்குது, மற்ற கட்சிகளுக்கு இருக்குது. அப்போ அதை பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு அது ஃபெயிலியரான ஒரு விஷயமா கூட மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, இவங்க அப்படி எடுத்திருக்கிற முடிவுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில்
விநாயகரை வச்சு சில வேலைகளை பண்ணி பார்த்தோம், அது எடுபடாமல் போயிருச்சு. கேரளாவில் ஐயப்பன் எடுத்துக்கிடுவாங்க, அப்புறம் மேற்கு வங்கத்தில் போனால் காளி எடுத்துப்பாங்க. இப்போ ரீசெண்டாக இன்னொரு மாநிலத்துக்கு போனாங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஜெகநாதர், ஜெய் ஜெகநாதன் எடுத்துக்குவாங்க. இது மாதிரி ஒரு மாநிலத்திலையும் போய் ஒரு கடவுள்கள் எங்கெல்லாம் வந்து ஃபெமிலியராக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கையில் எடுத்தோம்னா நமக்கு வாக்கு வங்கி கிடைக்கும் நம்புகிறாங்க. இது தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது, எழாது, எடுபடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் எடுபடாது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மக்கள் ரொம்ப அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு பெற்ற மக்கள். ஒரு பக்கம் பெரியாரையும் கும்பிடுவான், ஒரு பக்கம் கோயிலுக்கும் போவான், ஒரு பக்கம் திமுகவுக்கு ஓட்டும் போடுவான், ஒரு பக்கம் சாமியும் கும்பிடுவான், இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்க திமுகவுக்கும் போடுவாங்க, அதிமுக கூட போடுவாங்க. ஆனால் அவங்க ஒரு நாளும் காங்கிரஸ் பக்கம் இருப்பாங்களே தவிர அந்த பக்கம் போக மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, மனிதர்களிடையே, தமிழ்நாட்டு மக்களிடையே மத ரீதியிலான பிளவை உருவாக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடிய அரசியல் அறிவு தமிழர்களுக்கு உண்டு, இயல்பிலேயே நமக்கு உண்டு. அரசியல் கட்சிகள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அரசியல் ரீதியாகவே ஏற்கனவே அவங்க விழிப்புணர்வோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்றேன். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, பிஜேபி எதிர்க்கிறோம், பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி எதிர்க்கிறோம்னு திரும்ப திரும்ப திமுக சொல்ல வேண்டிய அவசியமும், விசிக ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பரப்புரை. இவங்க அவ்வளவு விகரச சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா மக்களுக்கே தெரியும், ஏற்கனவே தமிழ்நாட்டு மண் என்பது பண்பட்ட மண், தமிழர்கள் பண்பட்டவர்கள். அவர்களுக்கு தெரியும் யார் மதவாதிகள், யார் ஜனநாயகவாதிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் திமுக நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர்களுடைய பரப்புரையை மேற்கொள்ளணும். உண்மையிலேயே முருகன் யாரு அப்படிங்கிற பரப்புரையை மேற்கொள்ளுங்க. உண்மையிலேயே தமிழ் கடவுள்னு அவர் ஏற சொல்றாங்க அப்படிங்கிற பரப்புரையை மேற்கொள்ளுங்க. திருமுருகாற்றுப்படை என்ன சொல்லு இருக்கு அப்படிங்கிற பரப்புரையை மேற்கொள்ளுங்க. அதை அவங்க செய்யணும். ஆனா இந்த இடத்துல அவங்க ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் போனா யாரோ அடிப்பாங்களோ, இந்த பக்கம் போயிட்டா வேற பேர் வந்துருமோ அப்படின்னு ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறாங்க. ஆனால் பிஜேபி எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வு அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தலை மையப்படுத்திய நகர்வு தான். நாம் என்ன கேட்குறோம், இதற்கு முன்னாடியே இதே திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை உருவாக்கக்கூடிய அளவில் பேசியிருந்தார் திரு எச் ராஜா. தாலிபான்கள் அரசு நடக்கிறதா அப்படின்னு கேட்டார். தமிழக அரசு என்ன பண்ணாங்க? தமிழக அரசு எச் ராஜா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? எந்த நடவடிக்கை எடுக்கலையே நீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, கைது பண்ணா வளர்ந்துருவாங்க, கைது பண்ணா இது என்ன பேச்சு? இது கலவரத்தை உருவாக்கக்கூடிய அளவில் மரியாதைக்குரிய எச் ராஜா அவர்கள் பேசியிருக்கிறாருன்னு நீங்க கைது பண்றதுக்கோ நடவடிக்கை எடுப்பதற்கும் ஏன் தயங்குனீங்க? ஒருவேளை கைது செஞ்சிருந்தா, கலவரம் ஏற்பட்டிருந்தா அது எப்படிங்க கைது பண்ண? எப்படிங்க கலவரம்? அப்ப அவ்வளவு கையாளாத அரசா நீங்க? இது எப்படி இருக்குன்னா, நம்ம இதை பண்ணிட்டோம்னா இது வந்துருமோ, கள்ளச்சாராயத்தை தடுக்கும், டாஸ்மாக், இது எப்படி ஒரு அடிப்படையில் ஒரு முட்டு கொடுத்தாங்க பாருங்க. டாஸ்மாக் கடைகளை மூடனா கள்ளச்சாராயம் பெறுகிறோம், அதனால தான் நாங்கள் டாஸ்மாக் கடை திறந்து வைக்கிறோம். இது என்னது இது? இப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க, விசிக தலைவர் டாக்டர் திருமாவளவன் என்ன சொன்னாங்க, சோர்ஸ் மூலதனம் என்னவோ மூலம் எதுவோ அதை அழிச்சிங்கன்னா தான் இதுவே வராது. சூர்யாவோட அறிக்கையிலும் அதான் குறிப்பிட்டிருந்தார், மிகச்சிறப்பாக எழுதியிருந்தார். அப்போ மூலத்தை அழிப்பதை விட்டு விட்டு கள்ளச்சாராயம் பெறுகிறோம் அதனால பண்றோம். அப்புறம் இன்னும் சில மட்டமான மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்குலாம் இந்த போதை, இந்த இவங்கெல்லாம் ஒன்று கூடக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராவிடமோ திமுகவோ இருக்காது. குடிப்பழக்கம், போதை பழக்கம், இதுவாக தான் ஒன்று கூடிய இடமா இருக்குது, ஒன்று கூடக்கூடிய புள்ளியா இருக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, எங்க பாவங்க, இந்த பேர் என்ன, இந்த சாக்கடை அள்ளக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் குடிக்க வேண்டாமா? இவர்கள் குடிப்பதற்காக அவர்கள் மீது பழி போடுவது, அவர்களை மிக ஏளனமாக பார்ப்பது, அந்த தொழிலை யாரும் செய்யக்கூடாது, அந்த தொழிலிருந்து அவங்களை மீட்டெடுக்கணும், அந்த தொழிலுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், அந்த தொழிலை இயந்திரங்களே பண்ணணும்ன்றத சொல்லாம இவர்களுக்காக மது தேவங்கன்னு பேசக்கூடிய அடிமுட்டாள்கள் வாடக்கூடிய நாடு இது. அப்ப இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு வேற என்ன தீர்வு நினைக்கிறீங்க? அப்ப எச் ராஜா போன்ற நபர்கள் வெளிப்படையாக இந்த அரசை பார்த்து தாலிபான்கள் அரசுன்னு பேசியிருக்கிறாருன்னா எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன சார்? எப்படி சார் அவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் அவ்வளவு பேர் கூடுனாங்க? அப்ப இதையெல்லாம் பற்றி கேட்காம இந்த இடங்கள்லாம் பாஜகவை எதிர்ப்பதை விட்டு விட்டு இப்போ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க. இப்ப இந்த சிக்கலை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க அப்படிங்கறதான் கேள்வி. நல்வாய்ப்பாக என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற எல்லா கட்சிகளுக்கும் பிஜேபியை தவிர யார் முருகன்னு தெரியும், யார் பிஜேபின்னு தெரியும், யார் இந்து முன்னணின்னு தெரியும், யாரு எதற்காக எதை பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்படி அறிவாளிகளாக தமிழர்கள் இருக்கிறதுனால நம்ம பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த முயற்சி அப்படிங்கிறது பாஜகவுக்கு எடுபடாமல் போவதற்கு தான் வாய்ப்பு நிறைய அதிகம். ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள்னு அவரை முன்னிறுத்துறாங்க, தமிழர்களா நம்மலாம் வழிபடுறோம்னு தான் முன்னிறுத்துறாங்க. ஆனா அங்க போய் அவங்க இந்து கடவுள் அப்படின்னு அவங்க பேசுறதுனால இயல்பாவே எடுபடாது சார். முருகனுக்கு என்ன படையல் சார் நம்ம வச்சோம்? முருகனுடைய கதை என்ன சார்? சாதி மறுப்பு திருமணம் பண்ணவர்ன்ற ஒரு கதை இருக்குது சார். அப்ப இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய முருகனை அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? குறிஞ்சி நிலத்தின் தலைவன் ஒரு பேர் இருக்கு சார். திருமுருகாற்றுப்படையில எங்கேயாச்சும் இந்துங்கிற வார்த்தை இருக்கா? இந்துக்களின் கடவுள்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப இப்படிலாம் பேசுறதுனால நிச்சயமா எடுபடாம போவதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இந்த அரசியல் தமிழ்நாட்டிற்கு ட்ரை பண்ணி தமிழ்நாடு தொடர்ச்சியா தோத்து போயிட்டு இருக்கிற பாஜகவுக்கு மற்றும் ஒரு தோல்வியா இது அமையுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்ப திமுக அரசு இந்த மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த அனுமதியை அவங்க முதல்ல மறுத்திருந்தா இது ப்ராப்ளம் இல்ல. அனுமதியை மறுக்க முடியாது சார். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க உங்க கருத்தை சொல்ல உங்களுக்கு உரிமை உண்டு, நான் என் கருத்தை சொல்ல உரிமை உண்டு. நம்ம ரெண்டு பேரோட வேலை என்னன்னா, மக்கள் மன்றத்தில் நாம போய் சொல்லி நான் தான் சரிங்கிறத நிறுவன வேலை தான் உங்க வேலை. அவங்களோட நீங்க வலிமையா இருக்கீங்கல்ல, எதிர்பரப்புரை பண்ணுங்க. இப்ப இதன் மூலமா ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்ப அரசுக்கு தானே அது பொறுப்பு. பிரச்சனை வராம பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க சொல்ற மாதிரி இதை தடுத்தாதான் வளருவான். ஒருத்தருக்கு தடை போடுறீங்க, ஒருத்தரை போட்டு எதிர்த்து வேற மாதிரி நீங்க மூவ் பண்ணீங்கன்னா வளருவான். ஆனா அவருடைய பரப்புரைக்கு நீயாக உங்களுடைய எதிர்பரப்புரை வேற வீரியமா இருந்துச்சுன்னா வளர முடியாது. எப்படி வளருவாங்க? நீங்க ஒருத்தர் தடுக்கிற தடை போடுறன்னும் போதுதான் ஒருத்தர் அமுக்குதான் ஒரு பந்தை போட்டு நீங்க நல்லா அமுக்குனா அது மேலே எழும்பி வரும்ல, அந்த மாதிரிதான் இந்த கதையும். அப்போ தடை போடணும்ன்றத கோரிக்கை என்னுடைய கோரிக்கையுமே கிடையாது. பண்றாங்களா பண்ணட்டும், நீ அதை விட சூப்பரா ஒண்ணு பண்ணு, அதை விட பிரம்மாண்டமான வேற ஒரு விஷயத்த பண்ணு. திருவள்ளுவருக்கு விழா எடுங்க, தமிழர் மூதாதைகளுக்கு விழா எடுங்க, அதே மதுரையில வேற ஒரு ஐயனாருக்கு ஏதாவது விழா எடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகளை, இந்த மாதிரி கள ரீதியா மக்களை ஒன்று திரட்டக்கூடிய வேலைகளை இப்போ நான் இதை எடுங்கன்னா இதை நீங்க உடனே எடுத்துட வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க பண்ணக்கூடிய விவகாரங்களை அம்பலப்படுத்துங்க. இவங்க இதெல்லாம் பண்றாங்க, அவங்க பண்ணிட்டு போட்டோம், அவங்க கருத்து உரிமையாக கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் இது தமிழ்நாட்டில் எடுபடாது. அவங்க பண்ணக்கூடியது இந்து கடவுள்னு சொல்லி பேசுறாங்க, இந்துக்களின் மூதாதைன்னு பேசுறாங்க, அது எடுபடாதுங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்க பேசணும். அப்படி பேசுனீங்கன்னா தான் உண்மையிலேயே உங்கள் பக்கம் தொடர்ச்சியா மக்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு நீங்க வழிவகை வாய்ப்பு ஏற்படுத்த முடியாது. ஆனா இங்க அவங்க பண்ணலாமே கூட மக்கள் தெளிவா இருக்காங்க. இப்ப திமுக பண்ண வேண்டிய வேலைகளை பண்ணாட்டியுமே கூட மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால மக்கள் அடையாளம் கண்டுப்பாங்க. இப்ப அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் பாஜகவோட இருக்காங்க. இப்ப பாஜகவுக்கு ஏதுவாக நடக்கக்கூடிய இந்த மாநாடு இந்த கூட்டணிக்கு ஒரு வலுவை சேர்க்குமா? கூட்டணிக்கு இது வலிமையை சேர்க்காது. கூட்டணிக்கு இது எப்படி வலிமையை சேர்க்கும்? கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அதிமுக ஏன்னா வாக்குகளை சேர்க்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல அதிமுக வெறும் இந்துக்களுக்கான கட்சி இல்லையே. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வேறுபாடு. அதாவது எப்படின்னா, அதிமுகவுக்குள்ள நீங்க இந்துத்துவம் பேசலாம், அதிமுகவுக்குள்ள நீங்க அதிமுகவுக்குள்ள நீங்க தமிழ் தேசியம் பேசலாம், அதிமுகவுக்குள்ள திராவிடம் பேசலாம், அதிமுகவுக்குள்ள இந்துத்துவம் பேசலாம். இதெல்லாம் கொஞ்சம் இந்த ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பேசலாம். திமுகவுக்குள்ள கொஞ்சம் கம்மியாக பேசலாம். அவங்க எப்படின்னா நாங்கள் 90% இந்துக்கள் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க, நாங்களும் இதெல்லாம் வழிபடுறோம்னு சொல்லுவாங்க. மறைமுகமாக சில வேலைகளை பார்ப்பாங்க, கொஞ்சம் நேரடியாக பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க ரொம்ப அப்பட்டமாக பார்ப்பாங்க. இதான் அவங்களுக்குள்ள இருக்கிற ரேஷியோ டிஃபரன்ஸு. அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வேறுபாடு இருக்கு. அதிமுக இன்னைக்கும் பிஜேபி மாதிரியான செயல்பாடுகளை இதுக்கு முன்பான காலகட்டங்கள் செஞ்சதே கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே கூட சொல்லியிருக்கிறாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு பிஜேபியோட கூட்டணி வச்சு தான், இனிமேல் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் பிஜேபி வைக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய பின்னடைவை கொடுக்க போகிறதா அல்லது அது ப்ளஸ்ஸை கொடுக்க போகிறதா அப்படிங்கிறத தேர்தல் முடிவுகள் நமக்கு காமிக்க தான் போகுது. நம்ம இங்கே என்ன விஷயத்தை ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப உற்று நோக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக இந்த மாநாட்டில் கலந்துக்க போதா, அதிமுக இதை ஆதரிக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் எவ்வளவு வேறுபாடுகள் இருக்குன்னு நம்ம அதெல்லாம் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச அதிமுக காரங்க இந்த மாநாட்டை புறக்கணிக்கணும். அவங்க அதை கலந்துக்கிறவே கூடாது. ஏன்னா அவங்களுடைய பாதை தனி, அது ஒரு கூட்டணி கட்சி, அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகுதுன்றதை விட்டாதான் இவங்களுக்கு நன்மை பயக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படி இருந்தாதான் இவங்களால நம்பகத்தன்மையை உருவாக்க முடியும், தக்க வைக்கவும் முடியும். அதிமுக போகாமல் இருக்கிறது தான் அதிமுகவுக்கு நல்லது. கூட்டணியில இருக்கிறதுனால அந்த அழுத்தம் இருக்கும், இருக்கும். அந்த அழுத்தத்தை நிராகரிக்கணும்.
அதை நீங்கள் நிராகரிக்கணும். யோகி ஆதித்யநாத் வராரு, பவன் கல்யாண் வராரு, அவங்களாம் வரும்போது இங்கே வரக்கூடாதான்னு கூட கேட்பாங்க. போகாதீங்க, அவங்கள விட நாங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதிமுக அதை நிராகரிப்பது தான் அதிமுக நன்மை பயக்கும். இல்லைனா அது வந்து இன்னுமே அடுத்தடுத்த விமர்சனங்களுக்கு அவங்க தள்ளி போய்விடும். அது பெரிய சிக்கலில் மாட்டிப்பாங்க. திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் அவர்கள் அதிமுக பக்கம் போக வாய்ப்பு இருக்கா, இல்லை பாஜகவோட கூட்டணியில் அதிமுக இருக்கிறதுனால தான் நான் போகாமல் இருக்கேன் அப்படின்றத அவர் நிறுவ முயற்சிக்கிறாரா? இன்றைக்கி இருக்கிற சூழலில் 90% அவர் எங்கேயும் போக மாட்டாருங்கிறது என் கருத்து. அந்த ஸ்பீச்சுக்கு முன்னாடி 100% வச்சுருந்தேன், இப்போ 10% கம்மி பண்ணி 90%க்கு வந்திருக்கிறேன். என்ன காரணம்னா, அரசியலில் எது வேணால் எப்போ வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி சாயங்காலம் உங்கள்கிட்ட பேசிவிட்டு பேனர்லாம் அடிச்சுவிட்டு மறுநாள் காலையில் வேற ஒரு கூட்டணி வச்சவர் ஐயா வைகோ. கண்டிப்பாக அவர் வரப்போகிறான்ற கூட தெரிஞ்சோன்னா பேனர்லாம் கீழ்ச்சி அடித்து நொறுக்குனாங்க. அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழலில் அப்படி ஒரு பிழையை, மாபெரும் தவறை மரியாதைக்குரிய டாக்டர் திருமாவளவன் செய்ய மாட்டார். ஆனால் ஒருவேளை நிர்பந்தம் ஏற்படுகிறது, ஒரு நெருக்கடி உருவாகிறது, பேர் அவலங்களை கூட்டணி கட்சிகள் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மாற வாய்ப்பு இருக்குது. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, 2 பேர் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன். ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி. இந்த 2 பேரும் இல்லைன்னா நான் வரதை பற்றி யோசிப்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ 2 பேரும் இல்லாமல் இருந்தாலுமே கூட நடுவில் ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பாஜக இல்லை. அப்போ ஏன் போல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ என்ன ஒரு இது இருந்துச்சுன்னா, இல்லை அதிமுக பாஜக கள்ள கூட்டணி, அதிமுக பாஜக கள்ள கூட்டணின்னு சொல்லி தொடர்ச்சியாக விமர்சனம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதையும் அதனால் பொறுமையாக கவனிச்சுக்கிட்டே இருந்தார். கஷ்டப்பட்டு சேர்ந்துட்டாங்க, அவர் ஆஃப் ஆகிட்டார். இல்லைனா ஒரு வேளை அவர் போய் சேர்ந்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது, பாஜக வரல அப்படின்னா. அப்போ அதிமுக, விசிக, சிபிஎம், சிபிஐ, மதிமுக, காங்கிரஸ்லாம் கூட அப்படியே கூட இந்த பக்கம் தாவி இருக்க கூட வாய்ப்புகள் இருந்தது பிஃபோர் பிஜேபிஸ் என்ட்ரன்ஸ். அப்போ பிஜேபி ஃபில் பண்ண பிறகு இப்போ அவங்க யாருமே போக மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் பிஜேபியோட பரம வைரி காங்கிரஸ், சிபிஎம் 2 பேரும் போக வாய்ப்பே கிடையாது. மற்ற யாராவது போயிருக்க வாய்ப்புகள் உண்டு. இப்போ அந்த வாய்ப்பை இருந்தது, அதை நான் தான் கதவடைச்சேன் அப்படிங்கிறாரு டாக்டர் திருமாவளவன். இது எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு வகையில் திமுகவுக்கு ஒரு செய்தி சொல்கிறாரு, நாங்கள் பிஜேபி இருக்கிறதுனால தான் போகலை, பார்த்துக்க, ஒழுங்காக எங்களுக்கு என்ன பங்கு வரணுமோ, எங்களால் நீங்கள் என்ன பலனடைகிறீங்களோ அதற்கான தகுதியான இடங்களை கொடுங்க அப்படின்னு ஒரு டிமாண்டுக்கான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். சீட்டுக்காக கூட்டணியை உடைக்கிற மனநிலை கொண்டவர் திரும்ப அல்ல, அதை நம்ம 100% சொல்லலாம். சீட்டு வேணும், சீட்டுக்காக தான் நான் வெளியில் போய் இங்கே போய் நிற்கிறன்ற மாதிரி நிற்க மாட்டார். அவருக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவர் கிடையாது. அவர் அமைப்பும் அப்படிப்பட்ட அமைப்பு கிடையாது. சீட்டு இல்லாமல் கூட அவங்க இயக்கம் நடத்திருக்கிறாங்க, கட்சி நடத்திருக்கிறாங்க, கட்சி அதிகாரம் இல்லாமலும் வந்து நின்றுருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக இயக்க அரசு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 30 நாளில் தான் அவர் வந்து கட்சிக்கு தேர்தல் சொல்லியே வந்தார். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் சீட்டுக்காக இவர் கூட்டணியை உடைப்பாருன்னு நான் நம்பலை. ஆனால் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பார். கூட்டணியில் இருந்து கொண்டிருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் பல நெருக்கடியை கொடுத்தாலும் நாங்கள் அதெல்லாம் சமாளித்து கொண்டு இருக்கிறோம்ல. நீங்கள் பதில் என்ன பண்ணீங்க? போன வாட்டி 6 சீட்டு கொடுத்தீங்களா, இந்த வாட்டி 10 சீட்டு கொடுங்க, நாங்கள் நிற்கிறோம், ஜெயிச்சு காமிக்கிறோம் அப்படிங்கிற டிமாண்டை வைப்பாங்க. இன்னொன்று, விசிகா கேட்பதில் நியாயமும் இருக்கத்தான் செய்யுது, அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு எம்பி சீட்டு கொடுக்குறீங்க, சில பல சாதி கட்சிகளுக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க. அவர்களுக்கெல்லாம் கொடுக்குற பொழுது மரியாதைக்குரிய திருமாவளவனுடைய கட்சிக்கு கொடுக்கலாமே, விசிகாவுக்கு கொடுக்கலாமே. அந்த கட்சி வந்து நல்ல முற்போக்கான சிந்தனைகள் தானே பேசுகிறாங்க, பெரியாரை பேசுகிறாங்க, தமிழ் தேசியம் பேசுகிறாங்க, திராவிட கூறுகளை ஏற்றுக்கொண்டும் அதை நடைபெறாங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட நெருக்கமான கட்சி தானே. அப்போ திருமாவளவன் அவர்கள் இது போன்ற பேச்சுக்களின் மூலமாக நான் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதை கூறிக்கொண்டே திமுகவிடம் ஒரு செய்தியும் சொல்லுகிறார். இன்னொரு பேட்டியில் பேசியிருப்பார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பாமகவுக்கும் திமுகவுக்கும் நல்ல உடன்படிக்கை ஏற்படுச்சுன்னா அவங்க கூட இருக்கட்டும், ஆனால் நாங்கள் இருக்க மாட்டேன், தட் இஸ் மை பிரின்சிபல் அப்படிங்கிறாரு. அப்போ அவருடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் உறுதியாக நிற்கிறார்ல, அதுக்காக அவரை பாராட்டணும், வரவேற்கணும். நான் பிஜேபி இருக்கிற இடத்துக்கு போக மாட்டேன், பாமக இருக்கிற இடத்துக்கு போக மாட்டேன், சிம்பிள். பிஜேபி அங்கே இருக்கு, நான் போகலை, ஆனால் அவங்க இல்லைனா போயிருப்பீங்களாங்கிற அடுத்த கேள்வி. அப்போ பிஜேபி இல்லைன்னா அதிமுகவுக்கு போயிருப்பாரா அப்படிங்கிறது நமக்கு அடுத்த கேள்வி. அப்போ ஒருவேளை பிஜேபியை அதிமுக விட்டுருந்தாங்க, பிஜேபி வந்து அதிமுக கூட ஒழுங்கு கூட்டணி போகலன்னா விசிக அங்கே போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு பேச்சுக்கு ஒரு அடுக்கப்பட்ட சீட்டுகளில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற சீட்டு தான் விசிக.
அதை உருவம்னு வச்சுக்கோங்க, மொத்த கோபுரமும் சரிஞ்சிடும். அந்த அளவுக்கு திமுக கூட்டணியை இன்டாக்டா வச்சிருக்கிறதுக்கான ஒரு மையப்புள்ளி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் திருமாவளவன் தான். அப்போ விசிகாவை இழந்து விடக்கூடாதுங்கிற எண்ணம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு முழுமையாக உண்டு. அவர் வந்து திருமாவை இழக்கவே விரும்பலை. ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றும் பாமகவோடு நெருக்கமாக இருப்பவர்கள், தனிப்பட்ட உறவில் நெருக்கமாக இருக்கிறவங்க விசிகாவை விரும்பலை. விசிகா இல்லாமலே நம்ம கூட போட்டி போடலாமே. சில மாவட்டங்களில் தான் நமக்கு விசிகாவுக்கால வரப்போகுது. ஆனால் பாமகவுக்கு பல மாவட்டங்களில், வட மாவட்டங்களில் நிறைய இடங்களில் வாக்கு வங்கி இருக்குது. நம்மளோட சேர்ந்தாங்கன்னா அவங்களும் வந்து வளருவாங்க. ஏதோ ஒரு வகையில் பிஜேபிக்கு இது சுணக்கமாக போகலாம் கூட சில பேர் பேசுகிறத நம்ம கேட்க முடிகிறது. செவி வழி செய்திகள் வருது. நமக்கே வரும்போது டாக்டர் திருமாவுக்கு போயிருக்காது, அவருக்கும் போயிருக்கும். அப்போ அவர் தடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. நம்ம டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த டிமாண்டை அவர் பண்ணுறாரு. ஆனால் நாளைக்கே கூட பாமக வந்து வெளியே வந்துடுவார். நாளைக்கு பாமக திமுக கூட்டணி வரான்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு மதியானமே ஒரு அறிக்கை வந்து வெளியில் போட்டு வெளியே வந்துடுவார். அதன் பிறகு அவர் என்ன பண்ண போறாருங்கிறது தெரியாது. தாவேகா போறாரா, அதிமுக போறாரா, இல்லை அதிமுக பிஜேபி கழட்டி விட்டுட்டு தாவேகா விசிகாவை சேர்த்துக்குதா தெரியாது. என்னவா நடக்கலாம் அரசியல். அதான் திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துல எனக்கு விசிகா இருக்குது. தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக விசிகா இருக்குது. அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. விசிகாவை இக்னோர் பண்ணிட்டு யூ கேன் நாட் ஸ்பீக் அபவுட் த பாலிடிக்ஸ். பாமக ஒரு பக்கம் வந்து அங்கே ஒரே கூச்சல் குழப்பங்கள் இருக்கு, இரண்டு பிரிவுபட்டு இருக்காங்க. அந்த கட்சி எப்படி போக போகிறது? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்எல்ஏவான அருள் அவர்கள் கூட பதிவு செஞ்சுருக்காரு. ஏன் கட்சிக்காக போராடிய நாங்கள் சிறைக்கெல்லாம் சென்று இருக்கோம், இதெல்லாம் நீங்கள் வந்து மட்டுப்படுத்துகிற மாதிரியான செயல்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? பாமகவுக்கு உள்ளே நடக்கிற சண்டைங்கிறது அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை சார். இதில் வந்து ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போயிருக்கணும். ஒன்று, இதுக்கப்புறம் நம்ம தான் பையனை சொல்லியாச்சு, அவரே பார்த்துக்கிட்டோன்னு இவர் விலகி இருக்கணும். இல்லை, நம்ம அப்பா 2 ஆண்டு தானே கேட்குறாரு தலைவர் பதவியா, இருந்துட்டு போட்டுமே, நம்ம அப்பாவுக்கு நம்ம பணியாற்றிட்டு போகணும், இவர் விட்டு கொடுத்து போயிருக்கணும். ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனையால் ஒரு முக்கியமான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பலம் இழந்து, பதவி இழந்து, மரியாதை இழந்து வருவது அப்படிங்கிறது உண்மையிலேயே அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. கட்சிக்கு பின்னடைவு. இப்போ தொண்டர்கள் நினைப்பாங்கன்னு நினச்சி பாருங்களேன். ஒரு பக்கம் வந்து கட்சி எங்கிட்ட தான் இருக்குன்னு அன்புமணி சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் தொண்டர்கள் எங்கிட்ட தான் இருக்கிறாங்க, வாக்கு வங்கி எங்கிட்ட தான் இருக்குது, நான் தான் முகவரி அடையாளம், நான் தான் தலைவர், நான் தான் கட்சிங்கிறாரு. இப்போ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இவங்க எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணிக்கு இவர்களுடைய முழுமையான வாக்கு வங்கி போய் சேராது. எப்படி போய் சேரும்? இப்போ அதிமுக அலையன்ஸுக்கு இவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, யார் போவாங்க? இப்போது ராமதாஸும் அங்கே போவார், அன்புமணியும் போவார்னா யார்கிட்ட அவங்க பேசுவாங்க டீலிங்கு? இதை கேள்வியை வந்து கேட்டாங்க. யார்கிட்ட கேட்டாங்க? ராமதாஸ்கிட்ட கேட்டாங்க. தலைவர்களுக்கு தெரியும் யாரிடம் பேச வேண்டும் அப்படின்னு சொன்னார். யார்கிட்ட பேசுவாங்க? அப்போ தலைவர்கள் அவர்கிட்ட தான் பேசுவாங்க. அப்போ அவர்கிட்ட பேசணும் கட்சி யார்கிட்ட இருக்கும்? இப்போ அன்புமணி பின்னாடி தான் நிர்வாகிகள் இருக்காங்க, அணிகள் இருக்குது, பொதுக்குழு இருக்குது, செயற்குழு இருக்குன்றாரு. இவர் பின்னாடி அப்போ யார் இருக்காங்க? அப்போ இந்த ஓட்டு வங்கி வருமா வராதா? அப்போ தனி கட்சி ஆரம்பிக்க வராரு அன்புமணி, இப்படி பல கேள்விகள் இருக்குது சார். இது இந்த கட்சிக்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். இதற்கு மேலே நீடிக்கக்கூடாதுன்னா எனக்கு தெரிஞ்சு டாக்டர் அன்புமணி இறங்கி வந்துடணும். நம்ம அப்பா தானே, 2 வருஷம் தானே கேட்குறாரு, இருந்துட்டு போங்கப்பா, இருங்கப்பா, நீங்கள் நான் 2 வருஷம் கழிச்சு இருந்துக்கிறேன், பார்த்துக்கிறேன்ப்பா. காலம்தான் சார் மருந்து, எதுக்குமே காலம்தான் மருந்து. நடுவில் கூட விட்டு போயிருக்கலாம், உங்கள்கிட்ட நீங்களே பார்த்துக்கிறதுன்னு கூட சொல்லிட்டு போகலாம் உங்கள்கிட்ட. ஏன் இவ்வளவு? நான் பாமகங்கிறது அன்புமணி தான் சார். அவரை தாண்டி உங்களுக்கு யாராவது தெரியுமா? அதில் அவர் தான் முகவரி அடையாளம் எல்லாமே. உங்களை வளர்த்து விட்டவர் அப்பா தான். உங்களை அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் அப்பா தான். இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுமே கிடையாது சார். இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஒரு ரீஜனல் பார்ட்டி கிட்டத்தட்ட ஒரு கம்மியான வாக்கு வங்கி தான் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் சார், மத்திய அமைச்சராக இருந்தார் அவர். நினச்சிப்பாங்க எவ்வளவு பெரிய பதவி. அதை வாங்கி கொடுத்தார்ல, உங்களை பார்த்து அழகு பார்த்தார்ல, எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்ததற்கான காரணம் ராமதாஸ் அவர்கள் தான். 2 வருஷம் தானே சார், இருந்துட்டு போட்டுமே சார். அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் என்ன பிரச்சனையும் நமக்கு தெரியல. ஆனால் வெளிலேருந்து பார்க்கும்போது இதான் பிரச்சனைனா இதான் சொல்யூஷன். யாராவது ஒருத்தர் இறங்கி வரணும். இறங்கி வந்தீங்கன்னா கட்சி நல்லா இருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன், நாளைக்கு 2 பேரும் ஒரே மேடையில் நின்று லட்டு ஊட்டிக்கிட்டு என் பையன் என் அப்பான்னு பேசுனாங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லது சார் தமிழ்நாட்டுக்கு. பாமகவை பற்றி விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. துவக்கத்தில் இடதுசாரி பார்வையிலேயே இடதுசாரி பக்கமாக நடந்து நடைய போட்டு வந்த இயக்கம் பாமக. அம்பேத்கர் சிலைகளை நிறுவியவர், தமிழ் குடிதானின் பட்டம் கொடுத்தாரு, ஆனால் திருமாவளவன் கொடுத்தாங்க.
அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் சார் பாமக. நடுவில் அவங்க திசை மாதிரி பயணிச்சுட்டாங்க, திருப்பி பழைய திசைக்கு வருவாங்க. இழுங்க. அவங்க 2 பேருக்குமே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை வந்து பேசுறாங்க. அவங்க பேசும்போதே தெரியுது. திருமாவளவன் அவர்கள் ஒரு நேர்காணலில் பேசுறாரு, ராமதாஸ் அவர்களுடனான உறவு எப்படி இருக்குன்னு. ராமதாஸ் அவர்கள் திருமாவளவனை பத்தி பேசுறாரு, அவர் மீதான அக்கறையில பேசுறாரு. உண்மை. இப்போ 2 பேருக்குமே நல்ல ஒரு பாஸ்ட் இருந்திருக்குது. அது மேபி கண்டினியூ ஆகட்டும். பழைச மறப்போம், வடுக்களை மறப்போம், கடந்து வருவோம், ஒன்றா நிற்போம், நிற்கணும்ல. அப்போ அந்த இடத்துக்கு திரும்பவும் வருவார். ஏன்னா திரும்பவும் சொல்லியிருக்கிறாரு, அப்பாவுக்கும் மகனும் இருக்கிற பிரச்சனை இல்லை, மகன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் கட்சி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அப்போ ராமதாஸை கொஞ்சம் ஆதரிக்கிறாரு அவர், தெரியுது அதில். அப்போ இதை நோக்கி தான் பயணிக்கிறது நல்லது. ஒருவேளை 2 பேரும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னா கட்சி மக்கள்கிட்ட தான் அந்நியப்பட்டு போயிடும். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி சகோ, மிக்க நன்றி.